வேலூர் கிட்ட ட்ரெயின்ல போன ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்ணி கீழே தள்ளி அந்த வயித்துல இருந்த குழந்தை இறந்து போச்சா அந்த பொண்ணுக்கும் அடியா. நான் ஒன்று கேட்குறேன். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஏங்க, ஒரு 4 பேர் அவன் இது மாதிரி பண்ணும்போது ஒரு 4 பேர் சொன்ன அவனை குமுறு கஞ்சி காய்ச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அப்புறமா போலீஸ் பண்ணியிருந்தா ஃபோன் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நம்ம சின்ன வயசுலலாம் அந்த 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கதை ஒன்று இருக்கும். 1வதுலேருந்து 3வது வரைக்கும் அந்த கதை ரிப்பீட்டடாக வரும். என்னன்னா, மாடு வந்து ஒண்ணா மேய்ஞ்சிட்டுருக்கும். அப்போ வந்து இந்த சிங்கம் ஒண்ணு பார்க்கும். இத எப்படி வேட்டையாடுறது அப்படின்னு. அப்ப இது தனித்தனியா பிரிச்சா தான் நம்ம அத வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் போடும். ஆனா அந்த மாடுலாம் என்ன நம்ம எப்பவுமே தனியா இருக்கக்கூடாது. தனியா இருந்தா நம்ம வந்து இந்த மாரி சிங்கத்துக்கு இரையாயிடும். அதனால எப்பவுமே ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒத்துமையா இருந்தா எத வேணா நம்ம வெல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் இதுல இந்த கதை யாரோ ஒருத்தருக்கு கூட ஞாபகம் யாரோ ஒருத்தருக்கு நடக்குது. நம்மளுக்கு என்ன? ஐயோ! நம்ம போனா நம்மள ஏதாவது பண்ணிடுவான். அப்படின்ற ஒரு இதுல நீங்க எல்லாருமே ஏதோ அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நின்றீங்க. அது என்ன ஆகுது பாருங்க. ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு 4 2 ஆம்பளைங்க, 2 பொம்பளைங்க சேர்ந்து அவன காட்டு காட்டியிருந்தீங்கன்னா, சொல்லுங்க. அந்த அந்த பொண்ணு கீழ விழுந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் வீரம் வருது. அதுக்கு முன்னாடியே ஏன் வரமாட்டேன்து? ஒரு காக்காங்க தன்னோட இனத்துல இருக்க ஒரு காக்கா கீழ விழுந்துருச்சுன்னா, அவ்ளோ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு 50, 60 காக்கா வந்து கத்துது அந்த இடத்துல. மனுஷனுக்கு தாங்க அந்த புத்தியே இல்ல. அது என்னன்னு தெரியல. அழிஞ்சே போச்சு. இறக்கம். ஐயோ! இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, அதெல்லாம் இல்லவே இல்ல. எதனால அடிபட்டிருந்தா அப்படியே கிராஸ் பண்ணி அவங்கள பொறுத்தவரைக்கும் அது ஒரு நியூஸ். அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. என்னைக்கு தான் இந்த மனுஷங்க திருந்த போறாங்கன்னு தெரியல. எந்த இடத்துலயா இருக்கட்டுங்க, தப்பு நடக்குதா, ஓடி போய் பளீர்னு வை. அதுக்கு மேல நடக்கிறத பார்த்துக்கலாம். அத விட்டுர்றீங்க. நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் அவன போட்டு அடிச்சு புடிச்சு கொண்டாந்து போலீஸ்ட்ட குடுத்துருக்கீங்க. நீங்க அது நடந்துட்டு இருக்கும்போது அவன பல்லுக்கு பல்லுக்கு நான் கையும் காலையும் நான் ஒரு ஷால் எடுத்து கையும் காலையும் கட்டி போலீஸ்ட்ட குடுத்துருந்தீங்கன்னா, அந்த குழந்தை போயிருக்காதுல்ல. அந்த பொண்ணுக்கு இவ்வளோ வலி இருந்திருக்காது. என்ன பண்ண